ஹாய் ஹலோ வெல்கம் டு சுகன்யாஸ் ஹோம். இன்றைக்கி நாம் தேங்காய் பால் சாதம் செய்யுது எப்படின்னு பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம தேங்காய் சாதம் செய்வோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தேங்காய் பாலை வச்சு நம்ம தேங்காய் சாதம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்களை பார்க்கலாம். 2 பட்டை, 4 லவங்கம், 1 ஸ்பூன் அளவு சோம்பு, 2 பிரிஞ்சி இலை, 10லேருந்து 12 முந்திரி பருப்பு உடச்சி எடுத்துக்கலாம். அடுத்து 3 வெங்காயம், 2 தக்காளி எடுத்து நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல மேலே இருக்க அந்த மஞ்சள் கலரில் பார்த்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிடணும். நீள் வாக்கில் நம்ம இந்த வெங்காயத்தை நம்ம அரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். தக்காளியும் அதே மாதிரி நீள் வாக்கில் நம்ம அரிஞ்சுக்கணும். மேலே அந்த பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இதையும் நம்ம ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பச்சை மிளகாய் 4 எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 15 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். முதல்ல பச்சை மிளகாய் மேலே நம்ம லைட்டாக கட் பண்ணிவிட்டு குறுக்கால் நான் இப்போ கட் பண்ணிட்டு பாருங்க, அந்த மாதிரி 4 மிளகாயும் நம்ம குறுக்கால் கட் பண்ணி வச்சுக்கலாம். பதினஞ்சு பல்லு பூண்டு நம்ம தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட உரல் இல்லைன்னா நீங்கள் கிளாஸ் இருக்கு இல்லையா, அதில் பின்பக்கம் வச்சு லைட்டாக அப்படி நசுக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக அரிசி நான் 2 அழகு எடுத்துருக்கேன் தலை வெட்டி. அதை நம்ம ஒரு தடவை தண்ணி ஊற்றி அலசிட்டு 2வது வாட்டி நம்ம தண்ணி பிடிச்சி அதில் முழுகிற அளவுக்கு நம்ம அதை எடுத்து வச்சுக்கணும். இன்னொரு பாத்திரத்தில் 1/2 அழகு மீன் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஊற விட்டுடலாம். ஒரு 1/2 hour ஊறட்டும். இப்போ தேங்காய் இதுக்கு நம்ம ஒரு 1/2 மூடி எடுத்துக்கலாம். 2 அழகுக்கு 1/2 மூடி கரெக்டாக இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணும்போது நமக்கு மிக்ஸி கெட்டு போகாது, சீக்கிரமாகவும் அரைப்படும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கிறோம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸியில் ஒரு ஓட்டி தண்ணி விடாமல் லைட்டாக நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் இந்த தேங்காவை. இப்போ நம்ம 2 கப் ரைஸ் எடுத்துருக்கோம். அதுக்கு நமக்கு 3 கப்பு பால் தேவைப்படுது. 1 கப் ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாக நமக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு நல்ல காட்டன் கிளாத்தாக எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஒரு வடிகட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த பாலை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 3 கப்பு தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். தாளிப்பு பொருட்கள் பார்த்துக்கலாம். சோம்பு, லவங்கம், பட்டை, பிரிஞ்சி இலை, முந்திரி, 4 பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், தக்காளி, தேங்காய் பால், எண்ணெய், தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, 1 ஸ்பூன் உப்பு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை அடுப்பு மேலே வச்சுக்கலாம். 3 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்ன குழிக்கரண்டி நான் எடுத்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம முந்திரி அதில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி ஃபஸ்ட்டே எதுக்கு ஃப்ரை பண்ணுறோன்னா, கடைசியாக நம்ம தேங்காய் பால் சாதம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதில் நம்ம தூவி விட்டோம்னா ரொம்ப கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அதிலே நம்ம தாளித்து எடுத்தோன்னா அது ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும். ஸோ நமக்கு நல்லா அழகாக பொன்னிறமாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி அந்த சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம். அடுத்ததாக நம்ம 10 செகண்ட்ஸ் கழித்து நம்ம பூண்டு போட்டுக்கலாம். பூண்டும் லைட்டாக அப்படி ஃப்ரை ஆகணும்.
கொஞ்சம் ரொம்ப ஃப்ரை ஆகணும் அவசியம் இல்லை. லைட்டாக ஃப்ரை ஆனதுமே நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டுக்கலாம். அது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரும். அது படப்படம் வெடிச்சதுக்கப்புறம் நம்ம 4 மிளகா அறுத்து வச்சுருக்கோம் இல்லையா கீரி, அதை நம்ம அதில் போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை 2 நிமிஷம் வதக்கணும். இதுக்கு பதம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கண்ணாடி பதம் வரணும். இப்போ பாருங்கள், அந்த கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி கலரி விட்டால் போதும். இப்போ நல்லா தக்காளியும் வெங்காயமும் வதங்கிடுச்சு. ஊற வச்சுருக்க இந்த மீல் மேக்கரை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துங்க. இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக வதங்குச்சுன்னா அதில் இருக்க கொஞ்சம் நீர் பதம்லாம் போயிடும். கொஞ்சம் சொதம் இல்லாமல் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நல்லா அழகாக வதங்கிடுச்சு பாருங்கள். நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பால், இப்போ இதை நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். அளந்து ஆட் பண்ணுறோம். முதல் கப்பு, 2வது கப் பாலும் ஆட் பண்ணிட்டேன், 3வது கப் பாலும் ஆட் பண்ணிட்டேன். தேவையான அளவுக்கு நம்ம உப்பு எடுத்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உப்பு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம இதை கலந்து விட்டுக்கணும். இப்போது கொஞ்சம் கொதிக்கிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். அந்த ஓரத்தெல்லாம் இந்த ஒரு மாதிரி முட்டை விடுற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பபுள்ஸ் வர ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப கொதிக்க விடக்கூடாது தேங்காய் பாலை. ஸோ நம்ம அரிசியை வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். நம்ம அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஆட் பண்ணிக்கணும். மொத்தமாக ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நமக்கு சாதம் வந்து உடையக்கூடாது. அரிசி உடையாமல் நம்ம லைட்டாக அப்படி கிளறி விடணும். கிண்டி விடக்கூடாது, கிளறி விடணும் லைட்டாக. ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். நீங்கள் எந்த பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு நீங்கள் மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம சிம்மில் வைக்க போகிறோம். நல்லா சிம்மில் வச்சுருங்க, ஏன்னா அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். 20 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்கலாம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம் விட்டுட்டு நம்ம வந்து இப்போ திறக்கலாம். பாருங்கள், நம்ம தேங்காய் பால் சாதம் ரொம்ப அழகாக ரெடி ஆகிருக்கு. அந்த அரிசிலாம் அப்போ ஒரு மாதிரி அழகாக நின்று இருக்கு பாருங்கள் மேலாட்டம். ஸோ அதுதான் நமக்கு வந்து நல்லா வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்ச முந்திரி அதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்ததுன்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது அவசியம் இல்லை, அது போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி வச்சு நல்லா அழகாக கார்னிஷ் பண்ணிட்டோம். இப்போ லைட்டாக நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து அரிசி உடையக்கூடாது. ஸோ அழகாக உடையாமல் நம்ம லைட்டாக அப்படி எடுத்து போடணும். ரொம்ப நீங்கள் கிண்டிட்டிங்கன்னா அரிசி உடஞ்சிரும். எவ்வளோ அழகாக உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். அழகாக பார்த்து கிளறினா இந்த மாதிரி உடையாமல் கிடைக்கும் அரிசி. தேங்காய் பால் சாதம் ரொம்ப அழகாக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறது பார்க்கலாம். ஒரு தட்டில் தேவையான அளவுக்கு நம்ம தேங்காய் சாதத்தை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம தொட்டுக்க கொஞ்சம் ஊறுகாய், கொஞ்சம் பொட்டேட்டோ சிப்ஸ். இது நல்ல காம்பினேஷனாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.